பெரியவரே, அரசூருக்கு எந்த பக்கம் போகணும்? அரசூருக்கா? இப்படியே காட்டுக்குள்ள பூந்து போனீங்கன்னா ஆத்தங்கரை வரும். பரிசல்ல ஏறி போனீங்கன்னா அதுதான் அரசூர். ஏங்க இந்த உச்சி வேளையிலயா போறீங்க? ஏன் போனா என்ன? நீங்க தாய்க்கு தலைச்சம்புள்ளையா? ஆமா. ஐயோ, இந்த காட்டுக்குள்ள மோகினி பிசாசு ஒண்ணு நடமாடிக்கிட்டு இருக்கு. தலைச்சம்புள்ளைய பார்த்தா அடிச்சு கொல்லுவிடும். என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு மோகினியை பார்க்கணுமே. பார்க்கணுமா? போங்க, சீக்கிரமா போங்க. பெரியவரே, உங்களுக்கு ஏங்க இந்த மூட நம்பிக்கை எல்லாம்? மோகினி, பேய், பிசாசுன்னு வியாபாரத்தில் நம்பிக்கை வைங்க, முன்னுக்கு வரலாம். நான் நம்பிக்கையோட போறேன் பாருங்க. இந்த ஜனங்களை இன்னும் 3000 வருஷம் ஆனாலும் திருத்த முடியாது. மோகினி, பேய், பிசாசுன்னு கிழம் பாவம். வேற ராத்திரில ஏதோ கணா கண்டு வளருது. அம்மா, தாயே மோகினி, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் எங்க அம்மாவுக்கு தலைச்சம்புள்ள. என்ன உனக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி? ரயிலடியில ஒருத்தன் சொன்னான். என்ன சொன்னான்? உச்சி வெயில்ல காட்டு வழியில போற, அங்க மோகினி நடமாடுது, தலைச்சம்புள்ளன்னா அடிச்சிடும்னு சொன்னான். அவன் சொல்லியும் கேட்காம வந்தியா? அப்ப நம்பல. இப்போ நம்புறேன். அப்படியெல்லாம் சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு. இதுவரைக்கும் என் கண்ணுல பட்டவங்கள யாரையும் நான் விட்டதில்லை. என்ன சந்திச்சத நீ யார்கிட்டையும் சொல்லலைன்னா உன்னை விட்டுடுறேன். சொல்ல மாட்டேன். பொழைச்சு ஓடி போயிடு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ எந்த லோகத்தை சேர்ந்தவ? பூலோகத்தை சேர்ந்தவதான். 3000 வருஷங்களுக்கு முன்னாடி காந்தார நாட்டு ராஜகுமாரனால பஞ்சிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இதே மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டேன். அதிலிருந்து ஒவ்வொரு சுக்லபட்ச தண்ணிக்கும் இந்த வனத்துல அவனை தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்கேன். அம்மா, உன் சோக கதையை கேட்டு என் நெஞ்செல்லாம் உருகுது. நில்லு. கதையை கேட்டு சும்மா போறியே, என் கைக்கு வளையல் போடு. பாருமா, காலையில இருந்து ஒன்னும் போனி ஆகல. திரும்பி வரும்போது போட்டு விடுறேன். பணம் தானே வேணும். ஆத்த கடந்து அக்கறை போனா அரசூர் வரும். அங்க பண்ணையார்கிட்ட போய் உங்க மகளுக்கு வளையல் போட்டேன்னு சொல்லுங்க, அவர் பணம் தருவார். பண்ணையார் மகளா? மோகினின்னு சொன்ன? நானா சொன்னேன்? யாரோ வழியில சொன்னதை கேட்டு நீங்க என்ன மோகினின்னு நினைச்சு பயந்துட்டீங்க. பைத்தியம் பைத்தியம். அப்ப நீ சொன்ன ராஜகுமார 3000 வருஷம் தூக்கு போட்டுக்கிட்டது அதெல்லாம் வெறும் கட்டு கதை. நான் பண்ணையார் மக வள்ளி கண்ணு. பாரா, நானே ஏமாந்துட்டேன். உக்காரு, உன் கைராசி ஓசில போடுறேன். இன்னைக்கு பூரா உத்தரம். உக்கார் உக்கார், போட்டு விடு. உக்கார். உன் குரல் மாதிரி உன் கையும் ரொம்ப மென்மையா இருக்கு. அழகே, உன்னை ஆராதிக்கிறேன். இளமை ஊஞ்சல் ஆடுகிறேன். என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புடவைக்கெல்லாம் சினிமா பேர் வைக்கிற மாதிரி என் வளையலுக்கெல்லாம் சினிமா பேர் வச்சிருக்க, அவ்வளவுதான். சௌந்தரியமே வரு, அது இன்னும் பண்ணல. வாங்கம்மா. வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேன் தாத்தா. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேன். பார்த்து மத்தியில குடுத்துமா. நீங்க வாங்க, பரிசல்ல உட்காருங்க. அதையும் கொடுங்க. அந்த பொட்டியும் கொடுங்க. பார்த்து மெதுவா. மெதுவா உட்காரு.
திருவிழாவுக்காக வந்தாரா? ஆமா தாத்தா. வராடி, அது யாரடி கூட வர்ற ஒரு ஆளு? யாரோ வளையல்கார மாதிரி இருக்கு. ஆமாமா, வளையல்காரவே தான். என்னடி வளையல்காரரோட வந்திருக்க? இத பாத்தியாடி? வளையல்காரவே, இந்த மாதிரி வளையல் இன்னும் இருக்கா? ஏன் இருக்கே. எங்களுக்கும் வளையல்காரையா, இவங்க எல்லாருக்கும் நிறைய வளையல் போட்டு விடுங்க. காலையில போனி பண்ணும் போதே நினைச்சா இப்படித்தான் நடக்கும்னு. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் போய் கொண்டு வரேன். இவ்வளவு வேணும். சின்னம்மா, எனக்கு 30 ரூபாய் பணம் வேணும். கொடுங்கம்மா. 30 ரூபாயா? எதுக்குமா? இத பாத்தீங்களா? புதுசா போட்டுக்கிட்டு கொடுங்கம்மா. என்னம்மா கண்ணாடி வளையலுக்கா 30 ரூபாய்? என் ஸ்நேகிதங்க எல்லாம் கூட போட்டுக்கிட்டாங்கப்பா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் 30 ரூபாய். சரி சரி, நீயே போய் எடுத்துக்க. இந்தா சார். நல்ல சின்னம்மா. மீனாட்சி, உட்கார். உட்காரே. வள்ளி கண்ணுவ நீ செல்லம் கொடுத்தே கெடுத்துட்ட. என்ன சொல்றீங்க? நீ அவளை ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கலாம். சிநேகிதிகளுக்கெல்லாம் இவதான் வாங்கி கொடுக்கணுமா? அவளுக்கு எல்லாம் இல்லாதப்பட்டவள. ஏன் இத நீங்களே அவகிட்ட கேட்டுக்கலாமே? பாவம், தாய் இல்லாத பொண்ணு. இந்த காரணத்துக்காக தான் நானும் கேட்கல. அது மட்டும் இல்ல, இளையதாரமா வந்தவ மூத்ததாரத்து மகளை கொடுமைப்படுத்துவாங்கிறது தான் உலக வழக்கம். எனக்கு வேண்டாங்க அந்த பழி. சின்னம்மா, நான் பணம் எடுத்துட்டேன், போய் கொடுத்துட்டு வரேன். அது என்னம்மா கையில? பலகாரம். யாருக்கு? இதுவா? இதுவும் என் ஸ்நேகிதங்களுக்கு தான். மீனாட்சி, வள்ளிக்கண்ணு வளர்ந்துட்டாளே தவிர அவளுக்கு உலக ஞானம், குடும்ப பொறுப்பு எதுவுமே தெரியுது. இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிறாளே. அதெல்லாம் கல்யாணம் காட்சியம் பண்ணி வச்சுட்டா பொண்ணுங்களுக்கு தானே அந்த பொறுப்பு வந்துடும். மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் தானே இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். மாமியார் விடா அதெல்லாம் எந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது. மாப்பிள்ளைய என் வீட்டோட வச்சுக்குவேன். என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அம்மா. ஐயோ, இருக்கிறது ஒரு பொண்ணு, அவளை பிரிஞ்சிருக்க என்னால மட்டும் முடியுமா? ஆனா நீங்க பாத்துருக்கிற அந்த குள்ளஞ்சாவடி மிராசுதார் வீட்டு மாப்பிள்ளை உங்க கண்டிஷனுக்கு ஒத்து வரணுமே. வரலன்னா போறான் பொக்கி பைய. இந்த பாரு மீனாட்சி, இந்த கண்டிஷனுக்கு அவன் ஒத்து வரானோ அவன் தான் என் மாப்பிள்ளை. இதுல மாற்றமே கிடையாது. ஆமா. யாருக்குடி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க போய் ராட்நாடுங்க. இத வந்துட்டு எல்லாரும் சத்தம் போடாம இருக்கணும். எல்லாருக்கும் போட்டு விடுவேன். இந்தாங்க பணம். பணமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? மோகினிக்கு என் அன்பளிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க என்ன பெரிய பணக்காரா வேண்டான்னு சொல்றதுக்கு? இத வச்சுதானே பிழைக்கணும். வாங்கிங்க. இந்தாங்க பணம். சாப்பிடுங்க. நான் வரேன். என்ன வள்ளிக்கண்ணே, அங்கேயே பாத்துட்டு இருக்க? போடி. சரிதான் சரிதான். பின்ன என்ன, ஊருக்கு போறேன்னு சொன்னா என்ன
உண்மையா நேசிக்கிறேன். எங்க சின்னம்மா கிட்ட சொல்லி அப்பாவை சம்மதிக்க வைக்கிறேன். இவளால என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இதுவரைக்கும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து வந்த என்ன தலைமுறை வச்சா உன் பொண்ணு. பள்ளிக்கண்ணு, என்னம்மா நடந்தது? என்ன நடந்தது சொல்லுமா. அம்மா சத்தியமா சொல்றேன், எந்த தப்பும் நடக்கல. இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்பவே குள்ளஞ்சாவடி மிராஸ்தார் கால அனுப்புறேன். வர்ற வெள்ளிக்கிழமை இவளுக்கும் மணிவேலுவுக்கும் முருகன் கோயில்ல கல்யாணம். வளையல்காரரே, வள்ளிக்கண்ணு ஒரு சங்கதி சொல்லி அனுப்பிச்சு. என்ன விஷயம்? வள்ளிக்கண்ணுவுக்கும் மிராஸ்தார் மகனுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? வள்ளிக்கண்ணு, நீ என்ன சொன்னியோ அது அப்படியே வடிவேலு கிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு ராத்திரி முருகன் கோயில எனக்காக வந்து காத்திருப்பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஐயோ, வந்துட்டாங்க போல இருக்கேன். சரி சரி, நீ போ. என்னச்சே, வா வா வா, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் என்னங்க சம்பந்தி இப்படி திருப்பி ஏற்பாடு பண்ணிட்டீங்க? ஆளு வந்து சொன்னது ஒண்ணுமே புரியல. அப்படியா? சரி, என்ன புறப்பட்டு வந்துட்டோம். என்ன செய்யறது, இந்த மாசத்துல இதுதான் கடைசி முகூர்த்தம். அதனால இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிடலாம் நினைச்சேன். சொல்லி ஆரம்பிச்சேன் அவசரமா. ஆமா, மாப்பிள்ளை மணிவேலு எப்போ வந்துச்சு மெட்ராஸ்ல இருந்து? நேற்று தான் வந்தேங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு. அநேகமா அடுத்த மாசத்துக்குள்ள வேலைக்கு ஆர்டர் வந்துடும். சம்பந்தியம்மா எங்க? வள்ளிக்கண்ணு உள்ளே இருக்கா? இருங்க, கூட்டிக்கிட்டு வரேன். தலைவர் மகன் என்ன குற்றவாளி கூட்டில் அடிக்கிறேன். ஒழுங்கா நில்லு. என்னையா விஷயம்? ஊருக்குள்ள யாராவது தப்பு பண்ணா தலைவர்கிட்ட சொல்லலாம். தலைவருக்குள்ளேயே தப்பு பண்ணா யாருகிட்ட இங்க புகார் கொடுக்கறது? என்ன செஞ்சான் விளக்கு மாறே சொல்லு. இவ என் மச்சனிச்சிங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கான். வயசு பொண்ணு, கல்யாணமே ஆகலைங்க. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கான். நானே திண்ணையில உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தா எப்படிங்க? ஏம்மா, என் மகன் உன் பின்னால வந்து என்ன தப்பு செஞ்சான் பச்சையா சொல்லு. வாக்கியக்காரமா வந்துட்டு இருந்தாங்க. அப்ப பின்னாடி வந்து என் தாவணியை பிடிச்சி இழுத்துட்டாருங்க. ஏண்டா இழுத்த? ஆமா இழுத்த. எதுக்கு இழுத்த? தாவணி காத்துல பறந்து போய் முள்ளுவெளியில மாட்டிடுச்சு. பதறி போய் இழுத்த. இவன் லேசா சொருவி வச்சிருந்தா பொழுது இழுத்த உடனே கையோட வந்துருச்சு. உதவி பண்ணது தப்பா? ஆகா ஆகா தியாக உணர்வப்பா. அது தொண்டு. அதுதானே தம்பி தங்க கம்பி ஆச்ச. அது பேசாதே, அடாவடி தெரியாது, குளிஞ்ச தலை நிவராதே, கோண வழி நடக்காதே, சூது வாது தெரியாத சாது. இந்த ஊர்ல இது மாதிரி புள்ள ஏத்து. இங்க ஒரு தலை பட்சமான தீர்ப்பு தான் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. என்ன தீர்ப்பு கூறிட்டேன்? என்ன தலைவர்கிட்ட பேசுற பேச்சா பேசுறேன்? நான் என்ன பஞ்சாயத்து பண்ணனா? என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி நீங்க நடத்தி காமிச்சால அதுக்கு மேல்தான் நான் தீர்ப்பு கூற முடியும். ஏமா அப்படி நீ அந்த கரை மேல எப்படி நடந்து போறேன் அதே மாதிரி நடந்து காட்டு. டேய், நீ எப்படி பின்னால போய் அவன் முந்தானியை பிடிச்சி இழுத்தியா அது மாதிரி இழுத்து காட்டு. அதுக்கு மேல நான் பஞ்சாயத்து பண்றேன். எங்க போறங்க? அதான் ஒருத்தம் பார்த்துட்டே போதும். மாமா போலாம். பாத்தீங்களா தலைவரே, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு போறத. டேய், நீ கேஸ்ல ஜெயிச்சிட்ட, இப்ப விளையாடு போ. டேய், இடத்த மாத்திக்கிறேன். சரி, வேற ஏதாவது உழைக்க இருக்கா? நான் தலைப்பா கேட்கணும். கட்டிடுறாங்க தலைவரே. அங்க பாத்தீங்களா, யாரோ புதுசா 2 பேர் நம்ம ஊருக்கு வர்றாங்க. ஐயா கும்பிடுறனுங்க. நாங்க இந்த ஊருக்கு புதுசு, உழைக்க வந்திருக்கோம். என் பேரு வடிவேலு, இது என் பொண்டாட்டி வள்ளிக்கண்ணு. இன்னைக்கு ராத்திரி மாத்திரம் இந்த ஊர்ல தங்கிட்டு காலையில போயிடலான் இருக்கங்க. காலம்புரை எங்க போகுற? வேற ஏதாவது நல்ல ஊரா பார்த்து. கெட்ட ஊரா? ஏயா, இங்க என்ன இப்ப இழைக்க முடியாத? அதுவும் நான் இருக்கிற இடம், வேலை செய்யாமையே போய்க்கலாமே. நம்ம ஐயாவை போல தர்மசிந்தரம் உள்ளவங்க இந்த ஜில்லாவில யாருமே இருக்க முடியாது. உனக்கு என்ன உதவினாலும் ஐயா செய்வார். என்ன உதவி? பெரிய உதவி. ஒரு வீடு, அப்புறம் படுக்கிறதுக்கு பாய், தலைகாணி, சாப்பிடுறதுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் நான் கொடுக்குறேன். அந்த வீட திறந்து விடையவங்க 2 பக்கம் கதவு இருக்கு. திறந்து விடுங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க வாங்க. ஐயா வந்து அடுப்பை பத்த வச்சு ஆரம்பிப்பாரு. எங்க தலைவருக்கு இந்த ஊர்ல இந்த மாதிரி பல வீடு இருக்கு. அதுல இது ஒரு சின்ன வீடு. ஆனா உங்களுக்கு இந்த வீடு போறமா இந்த பெரிய வீடா கொடுக்கலாம்? எதுங்க பெரிய வீடு? ஒரு ராத்திரி தங்கிட்டு காலையில போயிட்டு போறோம். ஐயா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. எங்க தலைவர் உங்களை விடவே மாட்டாரு. ஆமா, என்ன செய்றீங்க? வாங்கடா. எல்லாம் சாமான கொண்டு விட்டியா? வாப்பா. என்னப்பா அது கேள்வி?
சாப்பாடு இங்க வர இப்படி வைடா. என்னங்க இதெல்லாம்? ஐயோ பரவாயில்லைங்க, நீங்க திடுசுப்புன்னு வந்துட்டீங்க. இப்ப சமைச்சு சாப்பிட முடியுமா? அதனாலதான் தலைவர் கேரியர் அனுப்பிச்சிருக்காரு. சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாங்க, இவ்வளவே போதும். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. அப்ப நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க. நான் காத்தால வந்து சந்திக்கிறேன். அம்மா பத்துமா? ரொம்ப நல்ல மனுஷங்களே இருக்காங்களே. இந்த ஊரை போய் கொலைகார பையன் ஊருன்னு அந்த பெரியவன் சொன்னாரு. இந்த பால் வள்ளிக்கண்ணு, இது அவங்க சொந்த விவகாரம். தன்னை வச்சுதான் மனுஷன் அடுத்தவனையே எடை போடுறான். இந்த ஊர்ல அவருக்கு எவனாவது கெடுதல் செஞ்சிருப்பான். அதனால ஒட்டு மொத்தமா இந்த ஊரையே கொலைகார பசங்க ஊருன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். வள்ளிக்கண்ணு, கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல நாம தங்கித்தான் ஆகணும். நாளைக்கே மணிவேலுக்கு லெட்டர் எழுதி போட்டுருணும். ஆமாங்க, அப்படியே சின்னம்மாவுக்கு மட்டும் லெட்டர் எழுதி நம்ம இருக்கிற இடத்தை தெரியப்படுத்தினா என்னங்க? வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கு தெரிஞ்சா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. என்ன? அப்பா முன்கோவக்காரர் தான், ஆனா என் மேல ரொம்ப பாசம் உள்ளவர். ஏங்க இப்படி 2 நாளா பச்சை தண்ணி கூட வாயில ஊத்தாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, எழுந்து வாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நகை நட்டுகளை போட்டுக்கிட்டு போயிருக்காளே, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எதுக்கும் போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்து வச்சா? கோலம்னா இதெல்லாம் கோலம். இந்த ஊர் பொம்பளைங்க போடுறாங்களே கோலம் அவருக்கு பிடிச்ச கேடு. எங்க உன் புருஷன் தூங்குறானா? ராத்திரிலாம் முடிச்சுக்கிட்டு இருந்தப்பான் போடு குடுத்து வைக்கிறேன். நம்ம சொல்லு, நான் படுற கஷ்டம். நீ ஒன்னும் இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வீட்டுக்கு வேண்டிய அரிசி, உப்பு, புளி, மிளகாய் எல்லாம் அனுப்பிச்சு விடுறேன். வேண்டாங்க, கடவுள் கொடுத்த கைகால் இருக்கு, அதை வச்சு நாங்க போச்சு. ஏதோ பெரியவங்க ஆசை இருந்தா போதும். உன் பொண்ணை பார்த்தேன், இருந்துச்சு. நீ இல்லாத போது ஏன் பேசணும்னு விட்டுட்டேன். இது வளையக்காரன் பொண்டாட்டி ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. இது மாதிரி வந்துட்டாரோ அவங்களுக்கு வேண்டிய உபகாரம்லாம் நம்ம செய்யணுமே. மலையாக்காரர் கொண்டாட்டிக்கிறீங்க, கழுத்துல மஞ்ச கேட்ட காணும். எங்க ஊர் முருகன் கோயில மாலை மாட்டிக்கிட்டோம், இந்த ஊர் கோயில காது கட்டிக்கிட்டோம். நாயகி நாயகி நாராயணி கை நடின பஞ்ச நாயகி சாம்பவி தங்கவி சாமடை சாதி நச்சுவாய் அகிமாதினி வாராகி சூரினி மாதங்கி என்று ஆய பியாதையுடையாள் சரணம். அரண் நமக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சவிழா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே தனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கரைக்கண்களே. அம்மருடைய அருளால உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். எந்த குறையுமே உங்களுக்கு வராது. இது இந்த மகாலிங்க பூசாரி வாக்கு இல்ல, அம்மனுடைய வாக்கு. இந்த அம்மன் இருக்குதே பெரிய சக்தி படைச்சது. முகத்தை பார்த்தாலே தெரியும். அம்மனுடைய பார்வையில் இருக்கிற கனிவும் உதட்டில மின்னுகிற புன் சிரிப்பும் மெய் மறக்க செய்யுது. இந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி நீங்க பார்க்கணுமா? வைர கிரீடமும் வைரத்தோடும் வைர மூக்கத்தையும் சிகப்புக்கள் வளையலும் பச்சைக்கல் பதக்கத்தையும் போட்டு தங்க கவசத்தையும் போட்டுட்டா பார்க்க 10000 கண்ணு வேணுமா? இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 28 கிராமத்து ஜனங்களும் இந்த இடத்தை விட்டு அகலாத. அந்த அலங்காரத்தை நாங்க என்னைக்கு பார்க்க முடியும்? அங்கதானம்மா அம்மனுக்கே சோதனை வந்துருச்சு. அவ்வளவு நகைகளும் திருட்டு போயிடுச்சுமா. ஆமா, 2 வருஷம் ஆச்சு. எந்த படுவாய் பயிரோ எடுத்துட்டு போயிட்டோம், இன்னும் கிடைக்கவே இல்லை. தலைவரே, நான் அடிக்கடி கேட்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க. கோயில எடுத்த நகைகளை அதெல்லாம் நாமெல்லாம் பங்கு போட்டுக்கிறோம்னு சொன்னீங்களா இல்லையா? இல்ல, அப்படி நான் சொல்றேன். அந்த நகைங்களை வருஷ கணக்கா நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் வச்சுக்கிறேன், வச்சுக்கிறது என்னதை எடுத்து சொல்றது? நகையெல்லாம் உருக்கி பணமாக்கி 4 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, உருக்குனீங்களா? எப்ப உருக்க போறீங்க? எப்ப உருக்குறது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாதா? பங்கு போட்டு இப்ப கொடுத்துட்டா என்ன செய்வீங்க? ஊர்ல ஒரு பணக்காரன் வீடு வாங்குறான், மாடு வாங்குறான், அவன் ஏன் வாங்கணும் அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான். நீங்க 4 பேரும் பரதேசி பசங்க,
பணம் கொடுத்த உடனே போடாத ஆட்டம் எல்லாம் போடுவீங்க, ஆளுக்கு ஒரு வீட்டுல நுழைவீங்க, தண்ணி போடுவீங்க, தலையில சீரியல் சேட்டை போட்டு சுத்துவீங்க. பாக்குற ஜனங்களா என்ன நினைப்பாங்க? கோவில்ல பணம் கொள்ளை அடிச்சு வந்துதான் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சு அப்புறம் என்ன நினைப்பான்? கட்டுப்படும். தலைவர் சொல்றதுதான் சரி. பொறுத்தது பொறுத்தோம், கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கும். அதானே, அதை விட்டுட்டு ஏதாவது பேசுறீங்களே. இப்ப என்ன செய்யணும்? எனக்கு அந்த வள்ளிக்கிழங்கு வேணும். என்ன முட்டாயா? கேட்ட ஒண்ணு வாங்கி கொடுக்க. முன்னாடி பொண்டாட்டிங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இருக்கு, எனக்கு பொண்டாட்டி இல்லை. இல்லாதவனுக்கு செஞ்சு வைக்கிறது தான் தர்மம். என்ன செய்ய? என்னங்க இப்படி சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க 4-5 விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல? அதுக்கு நான் பதில் செய்யலீங்களே. புறம்போக்கு நிலத்தெல்லாம் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கல. நாங்க அதை மறந்துருவோமா? அந்த புறம்போக்குல தானே இப்ப விவசாயமே நடக்குது. நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கலியுக ராவணன் இருக்கவே இருக்கிறான். அந்த வளையக்காரன் பொண்டாட்டிய சமயம் பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துடுறான். சரிதானே? என்ன சொல்ற? சரிடா, அதுக்குதானே ஒண்ணு நாங்க வளர்த்து வச்சிருக்கோம். இன்னொரு திராவ ஊத்திக்கிறேன். அடிச்சுதான் தருவாரா? இப்போ நீங்க கூட்டி விடுங்க. என்ன இதுங்க? தண்ணி போட்டேன். தண்ணி போடுறது தப்புயா? தண்ணி போடல வராதுங்க. எதுயா? அதுதான். ஆமா, விவசாயம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பையன் என்ன செய்யறான்? பெரிய பையன் பிஏ வாசிக்கிறான், சின்ன பையன் பிபி வாசிக்கிறான். அதான் விட எதாவது ஒண்ணு வாசிக்கிறான்ல. ஆமா ஐயா மானு, நானும் திருப்பதிக்கு போகணும் 100 ரூபாய் கடன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா காலத்துல இருந்து தரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, குடுக்குறீங்களா இல்லையா? கழுத்துல அந்த கட்டி எடு. கழுத்துல கட்டிய வச்சுட்டு கடை கேட்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அறிவு இல்ல. வணக்கங்க. வாங்க மகாலிங்க. ஏன் இந்த பக்கம்? நம்ம பஞ்சாயத்து தலைவரை தான் பாத்துட்டு வரேன். என்ன விஷயமா? நம்ம அம்மனுடைய நகையெல்லாம் காணாம போச்சுல்ல, கிடைச்சிச்சா? எங்கெங்க எடுத்தவன் கொடுத்தாலே கிடைக்கிறதுக்கு. அது சம்பந்தமா நம்ம ஊருக்குள்ள வசூல் பண்ணி ஒரு 2 நகையாவது வாங்கி அம்மனுக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? பார்க்கலாம் அப்படின்னாரு. அதை பத்தாத. ராஜா, ராஜா, டேய் கண்ணா, ராஜா பாத்தியா? நான் பாக்கலையம்மா. என்னங்க, ராஜாவை காணங்க. நாட்டிலேயே ராஜா இல்ல, வீட்டுக்குள்ள தாண்டி இருப்பான். நல்லா தேடி பாரு. தேடி பார்த்தங்க, காணங்க. ஆனமா, இந்த பாலாமணி தான் இந்த பக்கம் போன மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, அந்த பைத்தியம் இங்க வந்துதா? அதுதான் தூக்கிட்டு போயிருக்கோம். இத பாரு. சரி, மெதுவாடி. அந்த பிள்ளைய தேட போய் இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆகிற போகுது. உங்களை இந்த ஓட்டம் ஓடுறேன். நான் வேகமா இருந்தாலே இறக்குது. பெத்த மனசு. நான் கிடையாது. உனக்கெல்லாம் விவரம் தெரியாது. போய் பாலாமணியை திட்டாத. நகை நட்டெல்லாம் போட்டிருக்கு. ஐயோ, ஒரு காலு பொழுது காணுங்க. நான் பாக்கலையே. பாத்தீங்களா? திருட்டு கழுத திருடிச்சு. ஒழுங்கா கொடுத்துடு. இல்ல நாங்க போய் பாலாமணியை சொன்னாங்க. அது எடுத்துக்காதுங்க. என்னையா பெரிய சிவாஸ் வந்துட்ட? எங்கடா கொலுசு? எங்கடா கண்ணா கொலுசு? என்னடி குழந்தைய கேக்குற? அதுக்கு மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்க இல்ல, என் கழுதையும் குட்டியும் வந்திருக்கு. அம்மாட்ட சொல்லி அழுக்கு கொண்டாந்து போட சொல்லுங்க. அவ ஊருக்கு போயிருக்கலாம். அழுக்கையுமா எடுத்துட்டு போயிட்டாங்க. அழுக்கு வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்ப நீங்க போடுங்க. உள்ள வந்து எடுத்துட்டு போ. ஆஹா, அன்னைக்கு திருட்டு பட்டம் கட்டினதுல இருந்து யார் வீட்டுக்குள்ளயுமே போக கூடாதுன்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லிடுச்சு. நீ ஒரு திருட்டு. அன்னைக்கு உன்னை காப்பாத்தினதே நான் தானே. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உள்ள வந்து எடுத்துட்டு போ. ஆஹா, நான் வரமாட்டேன்ப்பா. இந்த அழுக்க வாசப்படி தாண்டி கொண்டாந்து போடக்கூடாது. இது பெரிய தொல்லையா இருக்குது. இங்க இருங்க.
தான் போயிருக்கான். ஐயா சும்மா சும்மா புள்ள பெற்றுக்க கூடாதுன்னு ரேடியோல பாடுறாங்களே கேட்கல? என்ன பாட்டு? வேண்டாம் வேண்டாம் வீண் தொல்லை, ரெண்டுக்கு மேல படுத்தொல்லை, வேண்டாம் 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 வேண்டாம். என்ன கிடக்குற என்ன கிடக்குற? உங்களுக்கு தான் 3 பிள்ளை இருக்குல்ல, இப்ப பெத்துக்கிறத என்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் வச்சுட்டு விளையாடுறேன். உனக்கு குழந்தை என்ன பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலாமணி, எதுக்காக ஊர் குழந்தைய தூக்குவானே, அதை காண இதை காணாம வம்பு வருவானே. பேசாம நீயே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா குழந்தைய பெத்துக்கலாம். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பட்டாளத்துல என் மாமா ஒருத்தர் இருக்கான முண்ட கண்ண, அவனைதான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா சொல்லுது. அவனை பார்த்தாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இங்க வந்து இருக்கிறாரு பாலாமணி, உனக்கு விளையாட குழந்தை தானே வேணும். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் புள்ள பெத்துக்கணும்னு இல்ல, கட்டு மந்திரம் பண்ணா 10 மாசத்துல உனக்கு குழந்தை பிறக்கும். கட்டு மந்திரமா? அதை கத்துக்கிட்டா நிஜமா குழந்தை பிறக்குமா? நிச்சயமா பிறக்கும். அப்ப எனக்கு அந்த மந்திரத்தை கத்து கொடுங்களேன். முதல்ல இந்த கதவை சாத்திட்டு வா. எதுக்கு? கதவை திறந்து வச்சுட்டு மந்திரத்தை சொன்னா மந்திரம் வெளியே போயிடும். யார் யார் காதல் ஒழுகுதோ அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துரும். ஐயா வேண்டாம், எனக்கு மட்டும்தான். அப்ப சீக்கிரமா கதவை சாத்திட்டு வா. கழுதை இருக்க அது அங்கேயே இருக்கட்டும். துணி மூட்டை அது அங்கேயே இருக்கட்டும். சீக்கிரமா சாத்திட்டு வா, மந்திரத்தை சொல்றேன். ஐயா நான் கதவை மூடிட்டு வந்துடுறேன், அதுக்குன்னு சொல்ல வேண்டாம். சொல்லுங்க. வா இன்னும் வா இன்னும் வா. என்ன கட்டி பிடிக்கிறீங்க? மந்திரத்தை இப்படித்தான் ஆரம்பிக்கணும். ஆ? நீ வா. எங்க நீ வா. எங்க நீ வாய. எங்க வா. எங்க வா. ஆ? கட்டல படுத்த. ஆ? கட்டு மந்திரத்தை கட்டுல தான் சொல்லி கொடுக்கணும். நீ எதுக்கட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்ட மந்திரம் பலிக்காது. இனிமே நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். காட்டுக்கோ. காலை நீட்டு, கைய நீட்டு. நண்டு வருது, நரி வருது, நண்டு வருது. நான் வரட்டுமா? சீக்கிரம் வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரேன். மல்லிகைப்பூ, அல்வா, புடவை, அரக்கு மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன். வள்ளிக்கண்ணே, இத பாரு, நீ இப்படியே சிரிச்சுட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு வியாபாரம் நடக்காத, வெளியூர் போக மாட்டேன். நீ உள்ள போ. ஓ வள்ளிக்கண்ணே. ஒண்ணு இல்லைங்க, வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டு இருக்கேன். வியாபாரத்துக்கா போய் கவனிக்க வேண்டியதான். எங்கடா உன் பொண்டாட்டி? அத சொல்லத்தாங்க நான் புறப்பட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. என் பொண்டாட்டி வள்ளி கண்ணு தனியா இருக்குது. நீங்க கொஞ்சம் உங்க ஒரு கண்ணை நம்ம வீட்டு மேல. ஒரு கண்ணு என்ன? அப்ப இன்னொரு கண்ணு இன்னொரு இடத்துல போகும். 2 கண்ணு இங்கதான் பாத்துக்குவேன். நீ பொண்டாட்டிய பத்தி கவலைப்படாத. ஆமா, நீ போயிட்டு வர இன்னும் எத்தனை நாள் ஆகும்? வியாபாரம் முடிஞ்சா 2 நாள்ல வருவேன், இல்ல 4 நாள் கூட ஆகுங்க. ஐயோ, 10 நாள் ஆனாலும் வியாபாரத்தை ஓங்கி நடத்தணும். அதான் நம்ம நாட்டுக்கு பெருமை. தெரியுதா? எங்களுக்கெல்லாம் தத்துவம் தெரியும். தந்தாரமே தாரம், பிறர் தாரமே ஆதாரம் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க. நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த கொடும்புலியூர் கோட்டை மாதிரி வேற எந்த ஆளும் உள்ள நுழைய முடியாது. தலைவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீல, நீ உன் வியாபாரத்தை கவனி. தலைவர் தூங்கவே மாட்டாரு. மதவீர மாதிரி காவல். இருந்த வேலையும் போயிருச்சு. இனிமே ஆடு மாடெல்லாம் மேயுமே. ஆடு மாடெல்லாம் ஒண்ணு மேயக்கூடாது. இந்த மான் குட்டி தான் அங்க விளையாடும். இந்த மயில் குட்டி அதோட போய் விளையாடும். விளையாடிடுவீங்களே. ஐயோ ஐயோ, நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? உன் புருஷன் போனானே லாரி, அது கவுந்து போய் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நான் தான் உன்னை போய் சொல்லி கூட்டியாரே மேல விட்டு அவளை ஆசை அவரை அத்தான்னு கூப்பிட்டுட்டேன். அதை பர்மனன்ட் ஆக்கிடு. டெம்பரவரி ஆக்காத. பொறுமுக்கு சொத்தெல்லாம் உன்னால எழுதி வைக்கிறான தலைவன். வள்ளிக்கண்டு பயப்படாதே. புருஷன் இருக்கிறானு பாக்குறியா? அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவனுக்கு நம்ம ஜீவனாம்சம் கொடுத்துருவோம். இருக்காங்க, அவங்களெல்லாம் கட்டிக்க முடியுமா? இது என்ன பேச்சு? சாவனை தவிர நான் ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். மரியாதையா நீங்க இருந்து அனுப்பல, கூச்சல் போட்டு ஊரையே கூப்பிடுவேன். கூச்சல் போட்டாலும் வெளியே யாருக்கு சத்தம் கேட்க? அப்படியே கேட்டாலும் இங்க தலைவர் எல்லைக்குள்ள நுழையத்துக்கு எவருக்கு தைரியம் இருக்குது? சபரமா, இங்க வந்த இந்த பொண்ணுமே உயிரோட திரும்பி போனது கிடையாது. சும்மா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. எங்க தலைவருக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு, ஒத்துக்கம்மா. வைரமா பூட்டி மாணிக்கமா வாழலாம். ஆளுக்கு ஆளு கதாநாயகம் மாதிரி பேசிக்கிட்டு
புது மாடு நிரழுது கூச்சப்படுவாங்க. போங்கடா இப்படி போங்கடா, நான் சரி பண்ணிக்கிறேன். என்ன காப்பாத்தமா? உங்க அம்மாவும் வரமாட்டா, ஆயாவும் வரமாட்டா. கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுங்க. பிடிவாதம் பிடிக்காதே, உன்னால தப்ப முடியாது. நல்ல விதமா சொல்றேன், ஐயா கலைக்கு போறதுதான் நல்லது. நடு ஜாமத்துல வந்து பணமா வாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ மனமே துடிச்சு போச்சு. அவன் ஊருக்கு போகும்போது இந்த பொண்ணை கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு நீங்க எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனானே. கடவுள் மாதிரி என்ன நம்புறானே. நீங்க தவறிட்டு அப்புறம் நான் உயிரோட இந்த நாட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் மூஞ்சாடா எப்படி முழிக்கிறது? இப்படி அரைஞ்ச பேய் எது? அது எங்க இருக்கு? அது ஆபையில விட்டுட்டு வயசுக்குள்ள ஏன் அரைஞ்சது? பஞ்சாயத்தாருங்க அதை கண்டுபிடிப்பீங்களா? நம்ம பேய் ஏறுதா இறங்குதா என்னது? அப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த பேரை ஒண்ணு செய்ய முடியாது. பேயை பத்தி யாரும் பேசக்கூடாது. பஞ்சாயத்து என்ன சொல்லுது? என்னங்க சொல்றது? பேசாம அடக்கம் பண்ணிட்டு ஒரு தண்ணியை தலையில ஊத்திட்டு அவன் வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே. சரி, பஞ்சாயத்து தலைவர் நீதியை சொல்ல போறார். சொல்லுங்க. பழைக்க வந்த இடத்துல வெள்ளிக்கண்ணு பாவம் இவ்வளவு ஒரு பேய் இறங்கி செத்ததுனாலே, அதுவும் புருஷன் இல்லாத நேரத்துல இந்த நிலைமை ஏற்பட்டது. அதனால ஊர் ஜனங்களாகிய நாம் எல்லாம் கூடி இதை மரியாதையா அடக்கம் பண்ணிட்டு இந்த பஞ்சாயத்தை பத்தி யாரும் வெளியே பேசாம அப்படி அப்படியே கலைஞ்சு போகணும். அவ்வளவுதான் முடிவு. என்ன பாரு, நிக்கிற எதுக்கு அழுகுற? இப்ப என்ன நடந்து போச்சு உனக்கு? என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? அதான் வந்துட்டேன். அதுக்கு அது நிக்கிற சுத்தா பைத்தியம் நீ. இனிமே நீங்க என்ன விட்டுட்டு போக கூடாது. பாரு வலிக்கண்ணே, இனிமே நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். அப்படியே போறதா இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு தான் நான் போவேன். எங்க சரி சரி சரி. இப்பதான் என் வலிக்கண்ணு இந்த சிரிப்பை பாக்குறதுக்காக எம்மாந்தூரம் இத்தனையும் சுமந்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பத்தியா, நீ கேட்ட மல்லிப்பூ இந்த பொட்டிக்குள்ள என்ன அர்த்தமா இருக்கு? சுங்குடி புடவை, அல்வா, அரக்கு மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையுமே நான் மறக்கல. நான் மட்டும் என்னவா, உங்களுக்கு பிடிச்ச நெத்திலி மீன் குழம்பு வச்சிருக்கேன். அப்படியா? என்னமா தெரியல வலிக்கண்ணு, இன்னைக்கு எப்படி பசிக்குது? வா 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 வா. இந்த புடவை கட்டிக்க, பூவை வச்சுக்க. முதல்ல போய் சாப்பிடுங்க.
எப்படி இருக்கு? இவ்வளவுதான் மாதிரி இருக்கு. நான் கேட்டதே சாப்பாட்டு. சாப்பாடு சாப்பாடு தேவாபதமா இருக்கு. வெள்ளிக்கிழமை இத்தனை நாளை விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிய. எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் உங்க நினைப்புதான். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பேசாம சாப்பிடுங்க. என்னமோ தெரியல, இன்னைக்கு நீ என் கண்ணுக்கு வித்தியாசமாவே தெரியல. ஐயோ என்னங்க இது? பசிக்குதுன்னு சொன்னீங்க, அது கூட கை கழுவிட்டீங்க. பசிச்சதேவோ உண்மைதான். வள்ளிக்கிட்டு பார்த்த உடனே பசியெல்லாம் பறந்து போச்சு. யாருவா சாப்பிட்டா? சாப்பிடல? அல்வா சாப்பிடலையா? சாலையில் 2 மரம் வீட்டுல எல்லாம் பார்க்காம போயிட்டியே. நேத்தே வந்துட்டேன். ஆமா, எங்க தங்கி இருந்த? என் வீட்டுலதான் தங்கி இருக்கேன். தங்கி இருக்கியா? ஆமா. இவங்க வீட்டை பூட்டி சாவியை கொண்டு அந்த முத்தத்துல மாட்ட மாட்டேன். ஆமா, உங்க வீட்டு சால்வாரத்தில் தானே மாட்டி வச்சேன். என்ன சொல்றீங்க நீங்க? சாவி உங்ககிட்ட ஒண்ணு இருந்துச்சா? என் பொண்டாட்டி தான் வீட்டுல இருக்காளே. என்னது? பொண்டாட்டி வீட்டுல இருக்காள? உனக்கு பைத்தியத்தை பிடிச்சு போச்சா? உன் பொண்டாட்டி தான் பேய் அரைஞ்சிச்சடா. ஆமாப்பா, வாயாலியும் மூக்காலியும் ரத்தம் வந்து உன் பொண்டாட்டி பொணமாயிட்டாலே. அப்புறம் நீயோ ஊர்ல இல்ல. உடனே பஞ்சாயத்தை கூட்டினேன். இதுக்கு என்ன செய்யலாம் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. வெளியில போயிட்டு சரி நான் போயிட்டேன். இப்பதான் உங்க 2 பேருக்கும் நல்லா பைத்தியம் பிடிச்சிருக்கு. நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி வள்ளிக்கண்ணு எனக்கு மீன் குழம்பு சோறு போட்டா, நான் வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டா, மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டா, நான் வாங்கியாந்து கொடுத்த அல்வாவை சாப்பிட்டா. புரியுதா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. வடிவேலு, இப்ப உன் பொண்டாட்டிய வீட்டுல காமிக்கிறியா? வீட்டுல காமிக்கிறேன். வாங்க 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 வாங்க. அரைச்சி பாயா. வள்ளிக்கண்ணு தலைவர் வந்திருக்காரு, வந்து பாரு. வள்ளிக்கண்ணு 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 வள்ளிக்கண்ணு. மல்லிகைப்பூ, புடவை, மஞ்சள் எல்லாம் அப்படியே இருக்கு. அல்வா நேற்று சாப்பிட்டாளே. ஐயா, என்னையா இதெல்லாம்? சொன்ன நம்ப மாட்டான். ராத்திரி வந்ததும் பொண்டாட்டி இல்லடா, அவ ஆரி பேயா மாறி உங்ககிட்ட வந்து கடைசியா பாத்துட்டு போலான்னு வந்திருக்கு. அவ்வளவுதான். ஐயா, என்னால இதை கொஞ்சம் கூட நம்ப முடியலையே. உன்னால நம்ப முடியல? என்னோட வா, உன் பொண்டாட்டிய போதிச்ச இடத்த நான் உனக்கு காமிக்கிறேன். நீ போய் நம்ம வள்ளிக்கண்ணு தாலி நகை நட்டெல்லாம் கைட்டு கொடுத்துறேன். அதை எடுத்து மயானத்துக்கு வா. நீ வா, என்னோட வா. ஏன் பயங்க? நீங்க தான் பயப்படுறீங்க. ஆனா என் பாட்டி பயப்படல. என்ன ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. இந்த வடை எடுக்கிற கரண்டிய கொதிக்கிற எண்ணெயில முக்கி அந்த பேய் கையில வச்சுது. அவ்வளவுதான். உடனே பேய் ஓடிச்சு. அட, இத போய் பெருசா சொல்றியப்பா. நம்ம வெள்ள மண்டிக்காரன் பொண்டாட்டி இல்ல, அவ புருஷங்கிட்ட கோச்சு போய் ரயில்வே தண்டவாளத்துல தலைய குடிச்சுட்டால, செத்து போகலடா. அவன் பேயா மாறி இப்ப கூட சரி. வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணி அடிச்சா போறா. வந்து டப் டப் டப்னு கதவை தட்டுறாடா. யாராலே? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீ போய் சொல்லடா. இதான் பயணம். இருப்பா இருப்பா, யார் சட்டு பாருங்கப்பா. அதான் போறாங்கல்ல. இதுடா யாரோ தெரியலடா. சத்தத்தையே காணுமே. தலைவர் பேய் அரைஞ்சிருச்சுன்னா தாங்கி பிடிச்ச கூட ஆள்லடா. போடா, எல்லாருமே போல வாங்க. சரி
பழக்கத்தை வச்சிருங்க. சொல்லக்கூடாது. எங்க நிஜமா அந்த வளையக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தானுங்க. ஏமா வந்து உங்க முதலாளி எங்கடா கேட்டான். நான் வெளியே போயிருக்கான்னு சொன்னேன். வெளியே பிடிச்சவ மாதிரி பழிக்கு படி, ரத்தத்துக்கு ரத்தம் விட்டா பாருங்க முதலாளி. அப்படி இப்படி கண்ணா அப்படின்னு பேசிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு ஓடிட்டானுங்க. சரி நீ போ, நாங்க எங்க இருக்கோம் சொல்லாமே. இது ஏதோ பொம்பளை தான் கொண்டு போய் விடும் போல இருக்குது. தலைவரே ஒண்ணு செய்வோம், யாரும் வெளியே போக வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி பூரா இங்கேயே இருந்துருவோம், இங்கேயே தூங்கிடுவோம். யாரு? பழையக்கார தம்பியா? ஆமாம் பெரியவரே, நான் தான். உங்க பேச்ச கேட்காதனால அநியாயமா என் பொண்டாட்டி நான் பறி கொடுத்துட்டேன். சரி சரி உட்காருங்க தம்பி. மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். உன் பொஞ்சாதிய பேயும் அடிக்கல பிசாசும் அடிக்கல. நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ன மாதிரி நடந்ததுன்னு ஒரு புகார கொடு. அவங்க வந்து பணத்தை தோண்டி பார்ப்பாங்க. அதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு உண்மை எதுன்னு புரியும். ஆமா யாரு யாரு யாரு? நம பார்வதி பதை பொன்னார் மேனியனே புலி தோலை அன்னைக்கு சைத்து. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கு தைத்து. இழக்கிறீங்க, சேர்ந்து பாட தெரியலையே. கூட்டு சர்க்கார் சேர்ந்தாதான் இன்னைக்கு நடத்த முடியும் என்ற எண்ணம் வந்தாச்சுடா. அதே மாதிரி பாட்டிலையும் கூட்டு சேர்ந்தாதான் ஒழுங்கா இருக்கும். பாருங்க. பொன்னார் மேனியனே முழு தோலை அரைக்கு தைத்து. மின்னார் செஞ்சடைமே அணிந்தவனே செஞ்சடைமே விழி கொன்றை அணிந்தவனே. மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மழப்படியுள் மாணிக்கமே. மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே. அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. நினைக்கக்கூடாது. ஆண்டவன் ஒருவனைத்தான் நாம் நினைக்க வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், உத்தியோகம் பெரிதல்ல, அந்த வேலை பெரிதல்ல, ஆண்டவன் தான் பெரிது. ஆண்டவனுடைய அடியாரிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சபித்து விடுவார்கள். அழுகக்கூடாது, உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை விசாரிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஆண்டவனுடைய கொள்கைகளை மக்கள் சொல்லிக் கொண்டு வரும்போது எங்க கிட்ட யாரா இருந்தாலும் பேசக்கூடாது. இப்போ இது உடனடியா விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன கொலை நடந்துச்சு? வடிவேலுடைய மனைவி வள்ளிக்கண்ணு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். வடிவேலு ஊர்ல இல்லாத சமயத்துல வள்ளிக்கண்ணு இறந்துட்டாங்களா? ஆமா, பேயறைந்து இறந்தாள் என்பது எனக்கு தெரியும். பேயறிஞ்சதை யார் பார்த்தது? என்னையா பார்க்கணுமா? இதெல்லாம் பாக்குறதா கேக்குறதா? அப்ப எப்படி நீங்க பேயறிஞ்சதான் முடிவு பண்ணீங்க? ரத்தம் இருக்கியா மூக்கிலையும் வாயிலையும்? அது பேய் வேலை. இத பத்தி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணீங்களா? நாங்க ரிப்போர்ட் பண்ணணும். 3000 வருஷமா பஞ்சாயத்து போர்டு தீர்ப்பு கூறதாயா தீர்ப்பு? யாராலையும் முடியாது அது மறுக்க. ஆமா அப்படியா? நான் நினைக்கிறேன் வள்ளிக்கண்ணு பேய் அறையில அவங்க கொலை உண்டதால நாங்க சந்தேகப்படுறோம். அதனால எங்க கூட வந்து அந்த பணத்தை தோண்டி எடுத்து கொடுங்க, நாங்க அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும். கடவுளுடைய விஷயத்தை முடிச்சுட்டு தான் அப்புறம் வருவேன். வேணா நாளைக்கு வரேன். இப்ப வரீங்களா வர மாட்டீங்களா? முடியாது. உங்க கையில விலங்கு மாட்டி இழுத்து போற அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. தலைவரே எதுக்கு தராரு? வாங்க மயானத்துக்கு போவோம். சார் வாங்க சார். இங்கதான் போகச்சோம். யோ போல தோண்டியா பேரஞ்ச பணம் தோன்றவனா முதல்ல அடிக்கும். அவன் குடும்பத்துக்கு ஏதாவது ரொக்கமா கொடுங்க.
முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறம் இதை செய்ய சொல்லுங்க. ஆமாங்க, உங்க பிள்ளை குட்டிக்காரங்க அநியாயமா செத்துட்டால என்ன சார் பண்றது? இது நீதிக்கு பேர் போன ஒரு, அதனால எல்லாரும் பார்த்து நியாயம் நடந்துங்க. எல்லாருமா சேர்த்துக்கிட்டு பூச்சாண்டியா காட்டுறீங்க. யோ கான்ஸ்டபிள், நீ தோண்டியா? சார், அடுத்த மாசம் என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். அப்புறமா வந்து தோன்றேன் சார். அடுத்த மாசம் தோணுனா அது என்ன இருக்கும்? இது பேய் அடிச்சு இறந்த பணம். நாமளும் கொஞ்சம் யோசிக்கணும் சார். கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன் சார். கொண்டாட மண்வெட்டிய. என்ன செய்வேன் கண்டுபிடிச்சிட முடியுமா? எங்கடா இவனே? ஐயோ, போலீஸ கண்டவன பயந்துகிட்டே அங்கே வரப்புலயே உட்காந்துட்டான். அந்த கூட்டு கடவுள் பணத்தை பிரேத பரிசோதனை பண்ணத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை நாம தான் கொலை பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு போச்சுன்னா எடுத்துன்னு போய் என்னத்தை பரிசோதனை பண்றது? அவங்க நான் தான் சட்டம் தெரிஞ்சவன் ஆயிட்டேடா. தலைவரே, கதை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால கொள்ளையடிச்ச நாயனை எங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துருங்க. நாங்க ஊரை விட்டே போயிடுறோம். அம்மாளையா, ஊரை விட்டு ஓடிட்டு திருட்டு நம்ம மேல வந்து சேரும். அதெல்லாம் வேணாம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜனங்கள் இடத்துல செல்வாக்கு பெறணும். முதல்ல கோவில் திருவிழா வருது, ஜம் ஜம்னு பெருசா நடத்தணும். அது எப்படின்னு ஜம் ஜம்னு திருவிழாவை பெருசா நடத்துறது? வருஷா வருஷம் வந்து நாடகம் போடுவான். அவன் இந்த வருஷம் வர முடியாதரான்னு லெட்டர் போட்டானே. இந்த கூத்தாடி பசங்க வரலன்னா நமக்கு கூத்தாட தெரியாதா? அது சரி. அப்ப நானே இரணியம் போட்டுக்கிறேனே. உடல வீட்டுல அவுத்து வச்சுட்டு வா. தலைவரே, நான் அருகாமலை குட்டி. சரி, நான் மேற்பார்வை. சரி, பாத்துக்கோ. மேல எவ்வளவு பண்ணிடு மடப்பய பெரிய முதலாளி மாதிரி சத்தம் கொடுக்காம இவன் சத்தமே கொடுக்க மாட்டான். பெரிய முதலாளி மாதிரி எல்லாம் மழை பிராஞ்சி தான். நல்லதுக்காக பாடுபட்ட அந்த பெரிய மனுஷனை அநியாயமா கொன்னுட்டாங்களே சார். ரொம்ப பாவமா இருக்கு. வடிவேலு, அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததும் அந்த கொலைகாரங்களை கூண்டோட பிடிக்கிறேன் சார். அந்த பாவிகளை நினைச்சா என் நெஞ்செல்லாம் பதறுது சார். ஆத்திரப்படாது. என்னுடைய அனுமதி இல்லாம எக்காரணத்தை கொண்டும் அந்த கிராமத்துக்குள்ள நீங்க போக கூடாது. நான் போக மாட்டேன் சார். ஆனா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். என் வள்ளிக்கண்ணு சொன்னபடி இந்த கொலையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த கொலையை பத்தி என்கிட்ட நீங்க விசாரிக்க கூடாதுங்க. நான் சதா பூஜிக்கும் நரசிம்ம அவதாரத்தை விசாரிங்க. உங்களுக்கும் உங்களால் கொலை செய்யப்பட்ட பொன்னுரங்கத்திற்கும் ஏதோ உட்பகை இருந்திருக்கிறது என்று நான் கூறுகிறேன். உள்பகையாவது வெளிப்பகையாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒண்ணு பொன்னுரங்கம் செத்து போனான்றது உண்மைங்க. ஆனா இந்த புண்ணிய கோடி கொண்டான்றது பொய்ங்க. அது எப்படி பொய்யாகும்? ஊரார் அவ்வளவு பேரும் சொல்லுகிறார்கள். ஊரார் சொல்றதெல்லாம் நம்புறதுங்களா? ரயில்ல போறோம், எல்லாரும் கும்பகோணம் வந்துடுச்சு, சிதம்பரம் வந்துடுச்சுன்றாங்க. ஊர் எங்கேயாவது வருமா? அதாவது அந்தந்த இடத்துல தான் இருக்கும். ரயில் தான் அந்தந்த ஊருக்கு போகுது. இத ஜனங்க யாராவது சொல்றாங்களா? வாசப்படி இடிச்சுடுவான். வாசப்படியா வந்து இவன் மேல இடிக்குது, இவன் போய் இடிச்சுக்க முள்ள குத்திக்கிச்சுடுவான். முள்ள வந்து இவனுக்கு குத்தது, இவனே அதுல போய் கால வைக்கிறது. இப்படியே ஜனங்களை பொய் சொல்லியே பழக்கம். அதனால நான் சொல்றதுதான் உண்மை. ஆக கொலை செஞ்சது நம்ம நரசிங்க சுவாமிங்க. அருள் வந்து எங்களுக்கு சாமி வந்துடுச்சுன்னா அது என்னென்னமோ செய்து அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லைங்க? சாமி ஆடுறத ஒத்துக்கலாம். ஆனா கொலை செய்தா
கண்டிப்பா தண்டனை உண்டு. கொலை செஞ்சா தண்டனை உண்டுங்க. வீரமான குத்து சண்டை அப்படின்னு நோட்டீஸ் செட்டி விடுறாங்க. ஒரே குத்துல ஒருத்தன் செத்து போறான் கோதாவுல. அதுக்கு தண்டனை உண்டுங்களா இல்ல விசாரிச்சதான் உண்டா? ஜல்லி கட்டி விடுறாங்க. மாட முட்டை சொல்லி கலாட்டா பண்றாங்க. பிடிக்கிறவன குத்த சொல்லி கொலை பண்ண சொல்லி கலாட்டா பண்றாங்க. அது குத்துது, கொலை செய்யுது. அதை இது வரைக்கும் யாராவது விசாரிச்சது உண்டுங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இல்ல அந்த மாடு கொன்னுச்சே, அதை ஏதாவது என்கொயரி பண்ணிருக்காங்களா போலீஸ்? என்ன மாதிரி இதெல்லாம் ஒரு வீர விளையாட்டு. ஆமாங்க. அதே மாதிரி நாடகம் அது பக்தியோட சேர்ந்துச்சுன்னா அது ஒரு வீர விளையாட்டோட பக்தி விளையாட்டு. அதுவும் நரசிம்ம அவதாரம் சீன் அந்த தூண் வெடிக்கும் பொழுது என்ன அவனு உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து அக்கிரி அப்படியே உண்டாகும். அது சாமி வந்து ஆடும், குதிக்கும், வர்றவங்களெல்லாம் கொல்லும். இப்ப கூட என் ரத்தம் எல்லாம் சூட ஏறுது. என் பக்கத்துல நிக்கிறவங்க தயவு செஞ்சு ஓடிப்படுங்க. ஐயோ ஏதாவது ஆயிடும். இந்த வழக்கை வருகிற 15ஆம் தேதிக்கு நான் தள்ளி வைக்கிறேன். தலைவரே, தூணை பொழந்துகிட்டு வெளியே வந்தீங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நிஜமாவே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? என்ன கேள்வி கேட்கிறேன்? நாம என்ன செய்ய முடியும்? நம்ம மேல சாமி ஏறி உட்கார்ந்து அமுக்குது. நம்ம என்ன செய்யறது? எப்பவுமே இந்த நரசிம்ம அவதாரம் காளி வேஷம் போடுறவங்களாம் கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்கணும். அதுல ஏதோ கொஞ்சம் தவறிட்டு. இப்ப சொல்லுங்க, இத முதல்ல சொல்லப்படாதா? தலைவரே, நான் ஒண்ணு சொல்லட்டா? பெண்பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுதான் நமக்கு பயந்துகிட்டு சதறிக்கிட்டு கோயிலுக்குள்ள ஓடுனால அதுக்கு பிறகாவது சும்மா இருக்கலாம்ல. சும்மா இருக்கடா. எல்லாம் கூட சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்ப என்ன உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது? துஷ்ட சமவாசம் கூடாதுன்னாங்க. என்னடா சின்ன பேய் பிடிச்சிருச்சுங்க. என்ன ஐயா கொடுமை, என் மகனுக்கு என்ன ஆச்சு? அதாவது இது ஏதோ ஒரு செய்வன மாதிரி தோணுதுங்க. யார் செஞ்சு? செய்வினா தான் செய்த வினைன்னு அர்த்தம். நீங்க முற்பகலில் செய்தது. பகல் ஒண்ணு செய்யலையே. அப்ப இது பாருங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது பேயோட சேஷ்ட. கண்ணை உருட்டுறத வாய ஓனது நாக்க இழுக்கு என்னன்னே புரியலையே. ஐயோ, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. மந்திரவாதி கூட்டு வந்து சபுக்கால 4 வாங்கினா எந்த நாட்டு பேய் பறந்து போயிடும். இன்னும் என் மகனையா சவுகார அடிக்க உங்க மகன இல்லைங்க, உங்க மகனை பிடிச்சு பேய சொல்றேன். பெத்த நீங்க தானே? முக்கியமான விஷயம் என்னன்னு கேளுங்க. என்ன முக்கிய விஷயம்? சுத்து விஷயமா இருக்குங்க. பேயா புளிய மரம் முருங்கை மரம் ஏதாவது எழுதி வைக்கும். எழுதி வைக்குமா? கேட்குமா? பஞ்சமா பாதகத்திலே மிஞ்சியதாம் கொலை பாதகத்தை செய்த கொடியவனே, நீயும் உன் கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியப் போகிறீர்கள். அவன கிட்ட போவேணான்னு சொன்னாங்க, நீங்க போனீங்க. பேரன்னு சொல்றாங்க பாரு, அந்த அரை விட்டான் என் மகன். இப்போ உங்க மகன் உங்களை கிட்ட கூப்பிட்டு என்னங்க பேசுனா? அவனா பேசுனா செத்து போனாலே விளையகாரம் கொண்டாடி அவ இவன் தொண்டைக்குள்ள இருந்து பேசுறான். தொண்டைக்குள்ளையா? தலைவரே, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நேரம் மயிலம் போகணும். அங்க இருக்கிற முருகன் கோவில வேல் வச்சு மந்திரிக்கணும். அந்த வேலை கொண்டு வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சா அப்புறம் பாருங்க, ஓடாத பெயரும் ஓடிடும். முதல்ல அதை செய்யுங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். செத்து போன கிழமை உடம்புல காயங்கள் எதுவுமே இல்ல. விஷம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது கொலையும் இல்ல, தற்கொலையும் இல்ல. எப்படி சார் அவன் செத்துருக்க முடியும்? அவனை உயிரோட புதைச்சிருக்காங்க. ஐயோ, அவன் மூச்சு திணறி செத்துருக்கான். அந்த துரோண கும்பல தூக்கு மேல ஏத்தாம எனக்கு தூக்கமே வராது. இன்னொரு விஷயம், அம்மன் கோவில நகையெல்லாம் திருட்டு போச்சே, அதெல்லாம் நிச்சயமா அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுலதான் இருக்கும். நீங்க போய் திடீர் சோதனை நடத்தினா அத்தனை பேர் வசமா மாட்டிப்பானுங்க. கண்ணு சாப்பிட்டு 5-6 நாள் ஆகுதேடா கண்ணு. நான் எப்படிடா சாப்பிடுறேன்? அதெல்லாம் இங்க கிடையாது, இந்த நாட்டிலேயே கிடையாது. நான் எங்க போய் வாங்குறது? நான் சொல்றத கேளு கண்ணு. கண்ணு எங்க அம்மா ஒருவா தெரியுமா? கூப்பிடுறா. கிட்ட போனா என்ன நடக்கும்னு எனக்குல தெரியும். ஒரு கண்டிஷன், அவனை பயமுறுத்தாத, அவன் தாங்க மாட்டான். அவனை வேற ஒண்ணானா சும்மா
கொசு அடிக்கிற மாதிரி அவன் கண்ணத்துல ஒரு தட்டி சாப்பிடு. நான் ஊட்டுறேன். ஏங்க உங்க மகன் பால் சோறு சாப்பிட என் கணத்துல கொசு அடிக்குவா? நல்லா இருக்குது. இதுக்கு நமக்கு ஒத்து வரா. நான் போறேங்க வீட்டுக்கு. வாசப்படி தாண்ட ரத்த வாந்தி எடுப்பேன். என்னப்பா? ஐயோ கோயில வச்சிடு. நீ போடா போடா. கோயில் நகைய திரும்ப கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லுதுங்க. கோவில் நகை நம்ம எடுத்தது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் பேசலங்க. இவன் தொண்டைக்குள்ள இருந்து வளையக்காரன் பொண்டாட்டி வந்தாச்சு. இரண்டில் பண்பணித்ததங்கை ஈரம் பாட கிங்கினியாட வரவரவே வருக 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 மயிலோன் வருக 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 மயிலோன் வருக 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 மயிலோன் வருக 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 மயிலோன் வருக 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 வந்தாச்சு. மயில் மேல முருகன் வந்திருக்காரா? இல்லைங்க ஜமா, ஜீப்ல போலீஸ்காரங்களா? போலீஸா? எல்லாரும் அவங்க இடத்துல இருக்கணும். யாரும் அவங்க இடத்தை விட்டு அசைய கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? உங்க வீட்டை சோதனை போடுறதுக்காக நான் வாரண்டோட வந்திருக்கேன். எதுக்கு சோதனை? திருடு போற பொருள் இந்த வீட்டுல இருக்கிறதாக ஐயா சந்தேகப்படுறார். அதுதான் சோதனை. அதுக்கு நேரம் காலம் கிடையாதா? எந்த இடத்திலேயோ எந்த நேரத்திலேயோ வர எங்களுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுக்கு எல்லாம் உண்டுன்னு எனக்கு தெரியாதா? பாருங்க இந்த காலத்துல ஆயிட்டாரு. இதுக்குத்தான் அவன் மேல இருக்கு பிசாசம் ஓட்டுறதுக்கு எல்லா அறிவாளிகளும் வந்து நின்று அதுக்கு வேண்டிய வேலை செய்யறாங்க. இது கடவுள் வழிபாடு. வேலை நடக்குது. இந்த நேரத்துல குறிக்கிறதுக்கு சட்டத்துக்கு பவர் கிடையாது. எனக்கு தெரியும். மீறி நீங்க செய்யறது வந்தா இந்த சாவி எடுத்து சோதனை போட்டு இந்திரன் முதலா என் திசை போற்ற இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக மந்திர வடிவேல் வருக வருக வர வர வேலாயுதனா வருக 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 மயிலோன் வருக. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்றீங்களா? இந்த ஊர்ல களவு போன பொருள்கள் எதுவும் உங்க வீட்டுல இல்லையா? இந்த வீட்டை நான் சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுல கிடையாது. ஓகே, நான் போயிட்டு வரேன். வருக வருக மயிலோன் வருக 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 மயிலோன் வருக 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 மயிலோன் வருக 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 மயிலோன் வருக 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 மயிலோன் வருக. என்னங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குது. தெய்வ குத்தம் சும்மா விடாது. ஏற்கனவே நாம ஒருத்தனை இழந்துட்டோம். உங்க மகனுக்கு வேற இப்படி இருக்குது. பேசாம நாம திருந்த நகையெல்லாம் திரும்ப கொண்டு போய் அம்மன் கோயிலே வச்சிருவோம். அதெல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. முதல்ல பேய விரட்டுவோம், இரண்டாவது போலீஸை விரட்டுவோம். பயப்படாது. என்னங்க, எனக்கு ஏதோ குளிர் ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு அரை போட்டாதான் என்னால நிக்க முடியும். நான் போய் போட்டுக்கிட்டு வந்துடுறேங்க. அடிங்க பட. குட்டி போட்டுட்டியா? யாரு? தம்பி குரல் கேக்குது. என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட? அக்கா, ரயில்ல நாலேஜ் தான் கிடைக்குது. ஏய், நீ இன்னைக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. காலையில இருந்து நம்ம வீட்டு கழுதை கத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே உன்னை நினைச்சேனா? கழுதை விடுக்கா? எங்கக்கா கண்ணாமணி? கண்ணாமணியா? பாலாமணிடா, பேர் விடவா வந்துட்டேன். அடியே பாலாமணி, இங்க வாடி. உன்னை கட்டிக்க போற வந்துட்டாடி. உன் மாலை வந்துட்டாடி. அடியே வாடி. என்ன பலாமணி, இது பாத்தியா? உனக்காக உடவை ரவிக்க மலையில செயின் பிஸ்கோத்து எல்லாம் வாங்கியாந்து இருக்கிறேன். மூஞ்சி எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏண்டி திமிரா? ஆசையோட மாமே வாங்கி வந்திருக்கான். இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. ஆமா, கட்டிக்குதான் போறேன். அக்கா, 15 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் பணத்தோட வந்திருக்கிறேன். இந்த தடவை இவ கழுத்துல சாலையை கட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். அடி அடியே, விளக்கமாறு பிஞ்சு போகும். மரியாதையா இவரை கருத்து. எனக்கு இது பிடிக்கல. மீசைய பாரு, மீசைய மீசை எடுத்துடுறேன். முழிய பாரு, முழிய. மொழியே எடுக்க முடியாது. நான் எடுக்கட்டா? பாரு, நான் உன் பேர் உயிரே வச்சிருக்கிறேன். பண்ண ரயில்ல தலையை கொடுத்துருவேன். பாலாமணி, என் மவளை
காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணி வச்சாத்தான் எனக்கு ஒரு பேரப்புள்ள பிறப்பான். நாளைக்கு நான் செத்து பேரப்புள்ள நெய்ப்பந்தம் பிடிச்சான்னா சொர்க்க வாசல் திறக்குண்டி கட்டிக்கடி. உனக்கு பேரப்புள்ள தானே வேணும்? பேரப்புள்ள பிறக்க போறானே. அங்க நம்ம செக்கு மாட்டு கணக்கு சபையில அவரு எனக்கு கட்டல் மந்திரம் கத்து கொடுத்தாரு. கட்டல் மந்திரமா? ஆமா, நான் குழந்தை மேல ஆசைன்னு சொன்னேன். உடனே கதவை சாத்த சொல்லி என்ன கட்டி பிடிச்சாரு. ஐயோ ஐயோ, என் மகளை கெடுத்து விட்டானே படுதாவி பையன். அக்கா, இது ஒரு மூராட்ட முண்டம். இதுக்காக தான் புருஷ தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். எனக்கு கட்டி வச்சிரு கேட்டியா? இப்ப பாரு எவ்வளோ கெடுத்துட்டானே. ஐயோ, நான் அவரை செடி வச்சேன், ஆடு வந்து மெஞ்சிருச்சே. நான் மல்லிகை செடி வச்சேன், மாடு வந்து மெஞ்சிருச்சே. அழுவாதக்கா. அட தம்பி, அக்கா, சும்மா இருக்கா? நான் இப்பவே போய் அந்த செக்கு மாடு கணக்கு தீர்த்துட்டு தான் திரும்ப வருவேன். ஐயோ, என் தம்பி, என் தம்பி கோவக்காரன் எங்க பக்கத்துலதான். தகராறு பண்ணிக்கிறீங்க. இப்ப தலைவர்கிட்ட கேள கேட்கத்தான் போறேன். எங்க என் புருஷனுக்கு சேர வேண்டிய பங்க நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா? என்ன பங்கு? என்ன பங்கா? கோயில்ல கொள்ளையடிச்சீங்களே அந்த பங்க. வேண்டாம், அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லாம என்ன பண்றது? இருக்க போறது 2 நாளோ இல்ல 3 நாளோ, அதுக்குள்ளே அனுபவிச்சுட்டு போக முடியுதானே? சீக்கிரம் எடுங்க. கண்ணாயிரம், எனக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு போச்சு. கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் இருந்த சில பேர் தான் செஞ்ச குற்றத்தை உணர்ந்து ஆண்டவனிடத்துல போய் அழுது உருண்டு விரண்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டதுனாலே ஆழ்வாராதிகளாகவும் நாயன்மார்களானதாகவும் புராணத்துல சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், நாம 2 பேர் ஆயிட்டா என்னடா இப்போ? நீங்க அவங்க முதல்ல நகையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. கொடுக்கலன்னு ஊரை கூட்டி உண்மையா சொல்லுவேன். ஜனங்கள்லாம் உங்களை கல்லால் அடிப்பாங்க. பாருங்க, வீண் பசல வேண்டாம். முதல்ல நகையில கொடுங்க. கொடுக்கறேன். ஆனா ஒண்ணே, என்ன? பங்க வாங்கிக்கணும். அப்புறம் எங்க ஊர்ல இருக்க கூடாது, ஓடிடணும். 1000 கும்பிடு போட்டுட்டு போயிடுறாங்க. நாங்க இருக்கிறத சமமா பங்கு போட்டு வாங்கணும். நம்மளை ஏமாத்தி ஏப்ப விட்டுருவான். பணம் காட்டு நரி. அவரு பணம் காட்டு நரி, நான் பானக்காட்டு நரி. கட்டிச்சு கொட்டாட்ட நில்லு. இந்தாடாப்பா, எடுத்து வைங்கடாப்பா. உங்களுக்கு வேணும்ன்றதை எடுத்துக்கங்க. எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா போதும். எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. என்ன கதை? பயிரும் வயிறூரியும் நவரத்தினமா இருந்தது, இப்ப வெறும் கரியா இருக்கு. கும்பிடுங்க, எல்லாரும் கும்பிடுங்க. அம்பிகே, லோகமாதா, ஜெகத்ரட்சகி, உன்னுடைய பெருமையே பெருமை. நீ எங்கெங்கயோ விளையாடுற, கடைசியில போட்டியில வந்து விளையாடிட்டே. என் தாயே, பங்கு பங்குன்னு கேட்டீங்களே, பாத்தியா பங்கு என்ன ஆச்சு? பாத்தியா விசாலா, கலியுகத்துல பாவம் செய்யறவங்களுக்கு அப்பப்ப பலன் கிடைக்கும். பராசக்தி நம்ம கண்ணு முன்னாடியே கரியாச்சு. நீ ஒரு விவரம் கிட்ட ஆளு. இதுல ஏன் சூது இருக்க கூடாது? சூதா கரபடியான கைய பார்த்து அப்படி சொல்றேன். பார்வதி, லோகமாதா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கடவுளை கேவலப்படுத்துற. தலைவரே, கோவிச்சுக்காதீங்க. எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். போச்சா? எல்லாம் போச்சு. வங்கி போச்சு, வடகி போச்சு, அடிக்க போச்சு, ஒட்டியானம் போச்சு, எல்லாம் போச்சு. விசாரா, விசாரா, வரேன் தலைவரே. அப்பா, பின்னாடி மாட்டுக்கோட்டை பழனி மேல இந்த அண்டா இருந்துப்பா. இதை திறந்து பார்த்தா எல்லா அம்மன் கோயில திருடு பண்ண நகைங்கப்பா. மழையா, என் அறிவின் உழைப்புனாலே உனக்கு சேர்த்து வைக்கிற சொத்துடாது. அம்மன் நகை திருடுது பாவம்பா. பாவமா போட, அம்மனே திருடி போற. போட வெளிய, தென்னையில உட்கார்ற. போட. என்னாச்சு? மாடு நகர மாட்டேங்குது புள்ள. நகர மாட்டேங்குதா? இறங்கி முன்னாடி போய் மூக்கநாயரை பிடிச்சி இழியா. அறிவு கட்ட மாடுகள். அம்மா, என்னையா ஏன் கத்துறோம்? அங்க பாத்தியா, செத்து போன வள்ளிக்கண் பேயா வந்து நிக்கிறா. பேயா? ஒன்னையும் காணா. இரும்பு கட்டா பேய் ஓடிடு. அந்த அருவாளை கொண்டா.
பல பேர் பலவிதமா பேசிக்கிறாங்க. வேலை இல்லாத ஊர்ல அப்படிதான்டா பேசுவானுங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. கண்ணி எங்காவது மூடிட்டு பேசாம படுத்துக்கணும். தெரியுமா? நான் தான் வெட்டினேன். ஏன் வெட்டினேன்? குடும்பக்காரனான உனக்கு கூட்டாளியா இருந்த தோஷத்துக்காக. குடும்பக்காரன் என் நண்பா என்ன குடும்பக்காரனும் போட்டாடி சொல்றாடா. சொல்லு, என்னுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்றா. உயிரோட இருந்தா சொல்லிருப்பான். நண்பா, குமரி பெண்களை கற்பழிச்சதும் குருட்டுக்கிழவனை கொலை செஞ்சதும் வள்ளிக்கண்ணு சாவுக்கும் காரணமாயிருந்தது நீதான். உனக்கு உடந்தையா இருந்த குற்றத்திற்காக நாங்கள் 4 பேரை அழிஞ்சிட்டோம். இப்ப நீ வாயால சொல்றது வாங்க வாங்க. பாருங்க, புருஷன் தலையை வெட்டி டேபிள்ல கொண்டாந்து வச்சிருக்கா. ஐயா ஏம்மா அந்த கத்தியை கூட. ஏம்மா நீதான் வெட்டினியா? ஆமா, நானே தான் வெட்டினேன். காரணம்? இந்த பெரிய மனுஷனை கேட்டுக்கணும். சரி, இந்த கொலை குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்யறேன். 1457 அந்த அம்மாவை கூட்டிட்டு போய புறப்படமா. மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க கூட ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நான் கொடுக்குறேன். 2041 தலையடியா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை